ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல 800 ஆன் ஜிஎஸ்டி ரோடு 800 rupees per square feet. கோல்டன் பாரடைஸ்னு சொல்லிட்டு அச்சரப்பாக்கம்ல நம்மளோட சைட் இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி ஹைவே ஒட்டி அப்படியே அட்ஜசன்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் பக்கத்துல 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தக்ஷிஷிலா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. சைட் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு டோல்கேட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இங்க இருந்து நீங்க ஈஸியா டெய்லி பஸ் டிராவல் நீங்க வந்து பண்ணிக்கலாம். 310 பிளாட் பிளஸ் இது இல்லாம வந்து உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க. சைட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஈபி லைன் கனெக்ஷன் கொண்டு வந்து வச்சிட்டோம். டிடிசிபி அப்ரூவல் நம்ம டிடிசிபி வாங்கியிருக்கோம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் வரைக்கும் உங்களுக்கு சிஎம்டிஎல் லிமிட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1 month குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு ஆஸ் யூசுவல் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து எப்பவுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் ஒரு 1 lakh rupees இருந்தா போதும். பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க் லோன் மூலியமாவே நம்ம வந்து லோன் கொடுக்கலாம். 9,60,000 ஒரு அரை கிரவுண்ட் பிளாட்டோட காஸ்ட் வரும். அந்த 9,60,000 நீங்க 50% நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுத்துருவேன். டாக்குமெண்ட் உங்ககிட்டே நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு மந்த்லி நீங்க 8,000 rupees வந்து ஒரு 60 மாசம் வரைக்கும் நம்ம 5 years வரைக்கும் நம்ம டைம் கொடுக்குறோம். ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கக்கூடிய அச்சரப்பாக்கம் டோல்கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட கோல்டன் பாரடைஸ் சிட்டி போட்டிருக்காங்க. அதை பத்தி 1 by 1 டீடைல்ஸ் கேட்கலாம். நம்ம ஜிஏ ஆல்ரெடி நான் ரெகுலரா பாத்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க ப்ரோ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இந்த சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா என்னோட திருவள்ளூர் ப்ராஜெக்ட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ப்ராஜெக்ட்ல நிறைய டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் பாரடைஸ்னு சொல்லிட்டு அச்சரப்பாக்கம்ல நம்மளோட சைட் இருக்கு. ஸோ அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப நான் கொடுக்க போறேன். அதாவது வீடியோல பாக்குறீங்க மக்களே, எவ்வளவு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. பக்கத்துல வண்டி போகுது, லாரி போகுதுன்னு சொல்லுவாங்க. ரோட் ஃபெசிலிட்டி நாங்க ரோட் ஃபெசிலிட்டியை ப்ரூஃபோட காமிக்கிறோம் பாருங்க. சோ அங்க இருந்து நீங்க வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ வந்து ப்ரூஃபுக்கு காமிச்சாச்சு. மத்தபடி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் 1 by 1 கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நான் முதல்ல வந்து லேண்ட் வாங்க போறேன். ரோட் கனெக்டிவிட்டி கேட்கலான்னு பார்த்தேன், ஆல்ரெடி இருக்கு. அடுத்ததா வந்து பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயம் சொல்லுங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரோட் பக்கத்துல இருக்கு, இங்கதான் ஹைவே ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி ஹைவே ஒட்டி அப்படியே அட்ஜசன்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. ஓகே. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல் காலேஜஸ் பத்தி கேட்டீங்க. நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் பக்கத்துல அச்சரப்பாக்கம் டோல்கேட் பக்கத்துல நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். சோ அதனால மேல்மருவத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா எல்லா ஸ்கூல் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அங்க இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் பக்கத்துல 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஆமா, 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வந்து இருக்கு உங்களுக்கு. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷிஷிலா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள மெடிக்கல் இருக்கு, பார்மாட்டிக்கல் இருக்கு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரு காலேஜ்ல என்ன ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள என்னென்ன இருக்குமோ எல்லாமே வந்து இப்ப அங்க வந்து பண்ணிருக்காங்க. சோ அது நம்ம சைட்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான எல்லா வசதிகளுமே இருக்கு. ஓகேங்க, இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள். அதாவது வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்காட் இருக்கு. ஒன்னு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் காட்டு. திண்டிவனம் ஸ்காட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ஏக்கர்ல வந்து ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து உங்களுக்கு செய்யூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப்காட் வந்து இப்ப டெவலப் பண்ணிருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ஏக்கர்ல வந்து சிப்காட் வருது உங்களுக்கு. சோ இது இல்லாம வந்து இங்க பேசிக்கா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கிறதுனால நீங்க இங்க இருந்து திண்டிவனத்துல ஒர்க் பண்ணீங்கனாலும் திண்டிவனம் ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க குடுவாஞ்சேரி இல்ல செங்கல்பட்டு இங்க இருக்கீங்க, நீங்க சென்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கூட நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு டோல்கேட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இங்க இருந்து நீங்க ஈஸியா டெய்லி பஸ் டிராவல் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆமா, சைட் வாசல்லையே நீங்க சென்னைக்கு போற எல்லா பஸ்ஸுமே நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லயே நிக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கன்னியாகுமரியில இருந்து வந்தாலும் சரி, திருச்சி, தஞ்சாவூர், சதர்ன் சைட்ல இருந்து நீங்க வர எல்லா பஸ்ஸும் நிக்கும். அதே மாதிரி நீங்க சென்னையில இருந்து நீங்க எங்க டிராவல் பண்ற அதாவது சதர்ன் சைட் போற எல்லா பஸ்ஸும் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே நிக்கும். அதனால பேசிக்கா நீங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அரக்கோணம், திருத்தணில இருந்து நிறைய பேர் சென்னைக்கு டெய்லி ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி இங்க உங்களுக்கு 24/7 வந்து பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு. பிளஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டியுமே டில் திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு இப்ப கொண்டு வர போறாங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ரபன் ட்ரெயின்னா முதல்ல ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா அதாவது எக்மோர் சென்ட்ரல்ல இருந்து டில் கிண்டி வரைக்கும் வந்துட்டு இருந்தது. கிண்டியில இருந்து தாம்பரம் வரைக்கும் வந்தது. இப்ப தாம்பரம்ல இருந்து செங்கல்பட்டுக்கு எவ்ரி 1 hour ஒன்ஸ் ட்ரெயின் இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா எக்மோர்ல இருந்து எல்லா ட்ரெயினும் உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் வர ஆரம்பிச்சு. இப்ப செங்கல்பட்டுல இருந்து டில் திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு சப்ரபன் ட்ரெயின் வந்து கொண்டு வர போறாங்க. அது எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவா திண்டிவனத்துக்கு வந்து ட்ரெயின் இருந்துட்டே இருக்கும். அப்படி ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா இப்போ செங்கல்பட்டுல இடம் வாங்க முடியாதவங்க, கூடாஞ்சேரியில வாங்க
முடியாதவங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இடம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்றது எல்லாமே நல்ல பிரைஸ்ல நம்மளால விற்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம சைட் மெயின் ரோட்லயே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது எங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா மெயின் ரோட் பக்கத்துலயே தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ அப்ப நம்ம அங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரீசேல் பண்ணும்போது அதுக்கான ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அது நல்லாவே, அதாவது இன்டூ 2 இன்டூ 3 நான் சொல்ல மாட்டேன், ஒரு மினிமம் ஒரு 10 வருஷம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா இன்டூ 10 டைம்ஸ் வந்து கன்ஃபார்மா இந்த இடத்துல வந்து அப்ரிசியேஷன் இருக்கும். ஓகே மக்களே, நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு அப்ரிசியேஷன் எவ்ரி இயர் வந்து தாராளமா ஏறிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஆன் ஜிஎஸ்டி ரோடு இருக்கிறதால உங்களுக்கு வந்து 25% தாராளமா எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சோ உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய கோல்டன் பாரடைஸா தான் இருக்கும். ரோட் கனெக்டிவிட்டி சொல்லியாச்சு, ஸ்கூல் காலேஜ் சொல்லியாச்சு, வேலை வாய்ப்புகள் சொல்லியாச்சு. நம்ம இன்னும் நம்ம ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்லவே இல்லையா ஜி, அதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா பிரதர், நான் சொல்றேன். நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. 15 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 310 பிளாட் வந்து நம்ம லே அவுட்ல வந்து பிளாட்டா பிரிச்சிருக்கோம். 310 பிளாட்ல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 225 பிளாட்ஸ் வரைக்கும் நம்ம சோல்ட் அவுட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கிறது பாத்தீங்கன்னா 70 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. 70 பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. சோ அந்த பிளாட்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபேசிங் ப்ரிஃபர் பண்றீங்களோ அவைலபிள் இருக்கு, கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு. அதனால நீங்க இந்த சைட் ஒரு ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா தாராளமா நீங்க வந்து இந்த சைட்டை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நீங்க சைட்டை பத்தி கேட்டீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு 310 பிளாட் பிளஸ் இது இல்லாம வந்து உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு, 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க. சைட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஈபி லைன் கனெக்ஷன் கொண்டு வந்து வச்சுட்டோம். நீங்க பிளாட் செலக்ட் பண்ணி நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா உங்க பர்டிகுலர் பிளாட் வரைக்குமே நம்ம ஈபி லைன் நம்மளே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் நம்ம டிடிசிபி வாங்கியிருக்கோம். பட் ஆனா வந்து இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் வரைக்கும் உங்களுக்கு சிஎம்டிஎல் லிமிட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அரக்கோணம் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டில் வந்து உங்களுக்கு அச்சரப்பாக்கம் வரைக்கும் சிஎம்டி, அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஆத்தரைஸ்ட் அப்ரூவல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இப்போ வாங்குற பிளாட் வந்து டிடிசிபில இருக்கும். இன்கேஸ் நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க சிஎம்டிஎல் நீங்க வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ சிஎம்டிஎல் லிமிட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. அப்ப வந்து டக்குனு இது மாறும்போது இதனோட வேல்யூங்கிறது, இதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிங்கிறது சென்னையோட சிஎம்டி என்னும் போது இதுக்கான விஷயங்கள் இன்னும் நிறையவே கொண்டு வருவாங்க. கண்டிப்பா பிரதர், அதுக்கான சிஎம்டின்ற போது அதுக்கான டெவலப்மெண்ட் எல்லாமே கண்டிப்பா வரும். பிளஸ் இது இல்லாம உங்களுக்கு சிஎம்டி லிமிட் குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி டிடிசிபி கம்பேர் பண்ணும்போது வேல்யூவேஷனும் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா டிடிசிபில இருந்து சிஎம்டி வந்துச்சுன்னா அதனோட ரெகுலரா வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன வேல்யூ இருக்குன்றது. சோ வந்து பெஸ்டான ஒரு டைம்ல பெஸ்டான இன்வெஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்ல மிஸ் பண்ணிட்டு நான் அடுத்த கட்டம் வாங்கிக்கலாம் நினைக்கும் போது அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. சோ இருக்கிற டைம்லயே அதுவும் 70 பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு வந்து. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவுக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்க பாருங்க. சரிங்க ப்ரோ, இப்ப அடுத்ததா வந்து சொல்லிட்டீங்க எல்லாமே வந்தாச்சு. சைஸ், அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டில இருக்கக்கூடிய சைஸஸ் சொல்லுங்க, பிரைசஸ் எல்லாமே சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ, இப்ப நம்ம மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் எல்லாரும் சொல்றாங்க. பட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். பட் நம்ம கொடுத்திருக்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 30x40 ஆஃப் கிரவுண்ட் பிளாட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் எனக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னா அதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி நம்ம சப்டிவிஷன் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு மினிமம் வந்து ஒரு 5000 ரூபாய் இல்ல 4000 ரூபாய் 3000 ரூபாய் இடத்துல நீங்க வாங்கும் போது உங்களால பெருசா வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. வேறல்ஸ் நம்ம லே அவுட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைசிங்கே வந்து பாத்தீங்கன்னா 800 rupees தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 800 rupees தான் per square feet. ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல 800 rupees. ஆன் ஜிஎஸ்டி ரோடு 800 rupees per square feet. நீங்க சரௌண்டிங் பிரைஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். தாராளமா வரும்போது உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னா நம்மளே கூட வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணி கூட உங்களை என்கொயரி பண்றாங்க கூட தாராளமா நம்ம அலோவ் பண்றோம். அங்க வந்து 1000 rupees வந்து பிரைஸ் வந்து சேல் பண்றாங்க. நம்ம வந்து 800 rupees தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி அதான் நினைச்சேன் நீங்க எப்படி 1000 சொல்ல போறீங்க தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம வெளியே எல்லாமே நாங்க ரெகுலரா வீடியோ பண்ணிக்கிட்டு எங்களுக்கு தெரியும் நிலவரத்தோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு. நீங்க தைரியமா நான் சொல்றேன், இப்ப வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவங்க நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணீங்கன்னா 1000 1200 அந்த ரேஞ்ச் எல்லாமே இருக்கு. இடத்த பொறுத்து இருக்கு. ஆனா இங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 800 rupeesலயே வரும். இல்ல ஏன்னா நம்ம வந்து மேஜரா இந்த சைட்டுன்னு கிடையாது, நம்ம சென்னைக்குள்ள பண்ற சைட்டுமே நீங்க எடுத்திருக்கீங்க. அதுல கஸ்டமர்ஸும் வந்து பாத்திருக்காங்க, சைட் விசிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து சைட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் வந்து எல்லா இடத்துலயுமே நான் ஒரு 200 rupees வந்து கம்மி மார்ஜின் பிசினஸ் பண்றோம் நம்ம. சோ அதனால ப்ராஃபிட் மார்ஜின் பெருசா இல்லாம சின்னதா பண்றதுனால காம்படிஷன் வந்து மத்தவங்களோட நம்ம கஸ்டமருக்கு பெஸ்டான பிரைஸ் கொடுக்கணும்ன்றத நம்மளோட மெயின் மோட்டோ. சோ அதனால மினிமம் பிரைஸ் மினிமம் மார்ஜின்ல தான் நம்ம வந்து சேல் பண்றோம். அதனால நீங்க சென்னை ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, நீங்க ஸ்ட்ரைட்டாவே நானே, ஏன்னா நீங்க என்ன பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்கும், வாங்கின கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும். அவங்க ஏதாவது ஒரு சைட்டை என்கொயரி பண்ணா கூட நான் என்னோட காரை ஸ்டாப் பண்ணி ரேட் கேட்டுட்டு வாங்கன்னு கூட நான் சொல்லிடுவேன். ஓகே, இந்த அளவுக்கு எந்த
எந்த ஓனருங்க சொல்லுவாங்க? ஏன்னா இவர் கூட கார்ல வரும்போதே நீங்க நின்னு கேட்டுக்கலாம்னு வேற சொல்லிட்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன்னா இந்த ஏரியாவோட பிரைசிங் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட நான் கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து ஒரு 15 நாள் இல்ல ஒரு 1 month குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு ஆஸ் யூசுவல் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து எப்பவுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ? ஆமா ஆமா ஆமா. சூப்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இன்க்ளூடிங் ஃப்ரீன்னு சொல்றதை விட அது வந்து இன்க்ளூடிங் நம்ம பிரைஸ்னு சொல்லிடுவோம். அது வந்து நம்ம இந்த 800 rupees-ஓட இன்க்ளூடிங் பிரைஸ்லயே நம்ம அது வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே, மத்த இடத்தை விடவும் 200 rupees லெஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இதுக்குள்ளவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறீங்க. ஃப்ரீங்கிறது வேண்டாம், பட் இதுக்குள்ளே வந்துரும். அப்ப அதுக்காக நான் தனியா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நான் செலவு பண்ண தேவையில்லை, அவசியம் கிடையாது. இது வந்து இன்க்ளூடட் பிரைஸ் தான் இது. அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து ஒரு பேங்க் லோன்ல நீங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு கிரைட்டீரியா இருக்குன்ற பட்சத்துல நீங்க வந்து ஒரு salary வாங்குறீங்க, ஒரு 35,000 40,000 மேல salary வாங்குறீங்கன்னா பேங்க் லோன் மூலியமாவே நம்ம வந்து லோன் கொடுக்கலாம். இன்கேஸ் நமக்கு உங்களுக்கு salary எலிஜிபிலிட்டி இல்ல, சில பேர்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் salary 20,000 இருக்கும். ஆனா வந்து ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூட் போனீங்கன்னா அவங்க வந்து பினான்ஸ் பண்ண மாட்டாங்க, லோன் கொடுக்க மாட்டாங்க. சோ அவங்க வந்து நம்மளால பிளாட் வாங்க முடியலன்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% EMI-ன்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம். அந்த 50% EMI அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 800 rupees நம்ம சேல் பண்றோம், ஒரு 1200 square feet பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 9,60,000 ஒரு அரை கிரவுண்ட் பிளாட்டோட காஸ்ட் வரும். அந்த 9,60,000 நீங்க 50% நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுத்துருவேன். டாக்குமெண்ட் உங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். சோ உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு மந்த்லி நீங்க 8,000 rupees வந்து ஒரு 60 மாசம் வரைக்கும் நம்ம 5 years வரைக்கும் நம்ம டைம் கொடுக்குறோம். இது வந்து நீங்க டைரக்டா கொடுங்க. ஆமா, நாங்க எங்களோட ஓன் EMI. ஆமா, டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்ட் EMI. நீங்க வந்து மாசம் 8,000 ரூபாய் 60 மாசத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்க இன்னொரு பெனிஃபிட்டும் அதுல இருக்கு, என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இன்கேஸ் நீங்க கரெக்டா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதி 15ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 3 டேட் நம்ம கொடுக்குறோம். அந்த டேட்ல நீங்க சொன்ன மாதிரி 55 மாசம் நீங்க பர்ஃபெக்ட்டா பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி அந்த 55வது மாசத்துல இருந்து 60 மாசத்துக்கான EMI வந்து நம்ம கம்ப்ளீட்டா வேவர் பண்ணிடுறோம். இந்த லாஸ்ட் வரக்கூடிய அந்த 5 EMI வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து பே பண்ண தேவையில்லை. என்னன்னா நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்றதால லாஸ்ட் EMI கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் கிட்ட இருக்கு. ஆமா, அவங்களுக்கு அது ஒரு சேவ் ஆயிடும். ஆமா, அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒரு 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கிட்ட மிச்சமாகும். அது என்ன பண்ண போறலாம் அந்த அமௌண்ட் லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இத பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு 40,000 வரைக்கும் நமக்கு வந்து மிச்சமாகும். கரெக்டா கட்டிட்டு வந்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். சோ ஒண்ணு என்னென்ன கேட்கலாம், அடுத்த பெனிஃபிட் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே டக்குன்னு பெனிஃபிட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கும். அண்ட் வந்து ஆஃபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மத்த பில்டர்ஸ் மத்த ப்ரொமோட்டர்ஸோட நான் வந்து பர்சனலாவே நம்ம ஒரு எல்லாருக்கும் லேண்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்னால நம்ம வந்து பர்சனலாவே வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு பிளஸ் ஆஃபர்ஸ்ன்றது நம்ம வந்து நகையாவோ பொருளாவோ கொடுக்கறது கிடையாது. அவங்க வாங்கக்கூடிய இடத்துலயே அவங்க செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூடட் நம்ம பண்ணி கொடுத்தோம். எனி ப்ராடக்ட் நீங்க வந்து கோல்டு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் கூட தான் ஆட் பண்ணி ப்ராடக்ட் காஸ்ட் குள்ள தான் இருக்கும். நம்ம அப்படிலாம் நம்ம கிளைண்ட் கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே நம்ம சொல்லிடுறது, நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த காஸ்டிங் வரும், அந்த காஸ்டிங்கை நான் இன்க்ளூடடாவே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அது வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான அந்த பேப்பர் லைக் உங்களுக்கு அந்த ரெசிப்ட்ல இருந்து எல்லாமே கிளைண்டோட பேர்ல தான் இருக்கும். அது நம்ம கிளைண்ட்டுக்கும் கொடுத்துறோம். இன்கேஸ் அவங்க இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா அது அவங்க இன்கம் டாக்ஸ்ல அதை காமிச்சிக்கலாம். ஓகே ஓகே, கண்டிப்பா இது ஒரு முக்கியமான விஷயம். யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இன்கம் டாக்ஸ் எல்லாமே, அது கொண்டுமே டீடைலா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததா நீங்க லோன் சொல்லிட்டீங்க, இவ்வளவு விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சிவில் கரெக்டா இருக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நான் வாங்க வரேன். எனக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் லோன் பண்ணி தர முடியும் நான் வாங்குற வேல்யூல? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 80-85% வரைக்கும் நம்ம 85 வரைக்கும் பண்ணிக்கலாம், லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். ஒரு மினிமம் ஒரு 1 lakh rupees இருந்தா போதும், பேலன்ஸ் வந்து நம்ம லோன் மூலமாவே வாங்கி கொடுத்துடலாம். அப்ப 1 லட்சம் மட்டும் இருந்தாலே போதும், நீங்க அதை பே பண்ணிட்டு ரிமைனிங் கூட நீங்க வந்து லோனா போட்டுக்கலாம். அது வந்து பேங்க் லோன் போறவங்களுக்கு. இன் கேஸ் வந்து நம்ம கிட்ட அவங்க ஓனா வரவங்களுக்கு 50% பே பண்ணாங்க. அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த EMI ஷெட்யூல் இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. இப்போ அடுத்ததா வந்து இவ்வளவு விஷயம் பார்த்துச்சு, சைட் டெவலப்மெண்ட் என்னென்ன சைட் டெவலப்மெண்ட் இருக்கான விஷயங்கள் இருக்கு? இது மொத்தமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 15 ஏக்கர் பிரதர். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி ரோடு, மெயின் ரோட் ஃபுல்லாவே கடைசி வரைக்கும் 30 அடி ரோடு. இது இல்லாம சைட் ரோட்ஸ் எல்லாமே 23 feet ரோட்ஸ் வரும் உங்களுக்கு. அண்ட் ஒவ்வொரு பிளாட்டுக்குள்ளேயும் இப்ப நம்ம கஸ்டமர் வாங்குறவங்க இமீடியட்டா வீடு கட்டலன்ற ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு
எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். நீங்க ஒவ்வொரு பிளாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமரம் தென்னை மரம் வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்கோம். சைடு ரோட்ஸ் எல்லாமே நீம் ட்ரீஸ், வேப்ப மரங்கள்ல இருந்து மாமரங்கள், தென்னை மரங்கள் எல்லாமே டெவலப் பண்ணிருக்கோம். நீங்க சைட்டுக்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் கிரீனரியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வெயில்ல நம்ம ஷூட் பண்றோம், உங்களுக்கு வந்து இங்க காத்து அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கு. அதுவே உங்களுக்கு நல்லா. அது மாதிரி தண்ணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கேயே நம்ம வெல் இருக்கு, ஒரு 25 to 30 ஃபீட்லயே வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கு. அந்த தண்ணி நீங்க டைரக்டா கன்சியூம் பண்ணலாம். ஏன்னா இங்க செடிகளை பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு பச்சை பசேர் நம்ம இந்த வெயில் சீசன்லயும் நம்ம அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோம். சோ அதனால தண்ணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தண்ணி நீங்க டைரக்டா குடிக்கலாம். டைரக்டா விசிட் வரும்போது பாருங்க மக்களுக்கு கிணறு இருக்கு. ஸோ கிணறுல ஒரு சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 20 to 25 அடிக்குள்ளே தண்ணி எல்லாமே இருக்கும். சார் டைரக்டா நீங்க பாத்துக்கலாம். இத்தனை அடி தண்ணி அப்படிங்கறத நான் சொல்லல, அது டைரக்டா நீங்க வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ப்ரோ, இப்போ அடுத்ததா சைட் விசிட் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட கோல்டன் பாரடைஸ் சிட்டி வரணும் அப்படின்னா இதுக்கு வந்து வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, கொஞ்சம் முடியாதவங்க இருக்காங்க, அவங்க வந்து நேரட்டா பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பண்ணலாம் ப்ரோ? கண்டிப்பா பிரதர், நம்ம ஃப்ரீ சைட் விசிட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சாட்டர்டே சண்டேன்னு மட்டும் கிடையாது, நம்ம எல்லா டேஸும் வந்து சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நீங்க டைரக்டா பஸ்ல நீங்க சைட்டை விசிட் பண்ணனாலும் நீங்களே டைரக்டா கூட விசிட் பண்ணிக்கலாம். நீங்க சென்னையில இருந்து எங்க ஆசிட்டிஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சைட் வாசல்லே டோல்கேட் இருக்கு. இங்க வரவங்க வந்து அச்சரப்பாக்கம் ஃபர்ஸ்ட் டோல்கேட் செங்கல்பட்டு டோல்கேட், சென்னையில இருந்து வரும்போது ரெண்டாவது டோல்கேட் அச்சரப்பாக்கம் டோல்கேட். அந்த டோல்கேட்ல நீங்க பஸ்ல இருந்து நீங்க இறங்கிட்டு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா நம்ம சைட் இதான் மெயின் ரோடு. உங்களுக்கு இதான் மெயின் ரோடு, அதான் டோல்கேட். ஒரு 200-300 அடியிலே வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட். ஆமா ஆமா. சோ டோல்கேட்ல இறங்கி நடந்து வந்து சைட்டை பார்த்துட்டு இங்கேயே வந்து நம்மளோட சேல்ஸ் டீம் இருப்பாங்க. நான் கூட சம்டைம்ஸ் இருப்பேன். சாட்டர்டே சண்டே வந்து கம்பல்சரி இருப்பேன். வீக் டேஸ்ல வந்து மோஸ்ட்லி சென்னையில இருப்போன்றதுனால இங்க சேல்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ கைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அவைலபிள் பிளாட்ஸ் காமிச்சிருவாங்க. சோ நீங்க எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அட் த டைம் ஆஃப் புக்கிங் நான் அவங்களை பார்த்து டைரக்டா. முக்கியமான விஷயம் என்னன்னா கீழே இருக்கிற நம்பர் என்னோட ஸ்ட்ரெயிட் கான்டாக்ட் நம்பர் தான். டைரக்டா நீங்க எனி கிளாரிபிகேஷன் எது வேணாலும் நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எப்ப வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல எப்பயுமே அவைலபிள், எப்பயுமே சைட்ல தான் இருப்பாரு. மத்தபடி வீக் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க, சேல்ஸ் டீம் எப்பயுமே இருப்பாங்க. நீங்க வந்து வந்தா பார்க்க முடியாது அப்படிலாம் கிடையாது. எப்போ வந்தீங்கனாலும் நீங்க ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை சுத்தி தாராளமா பார்க்கலாம். பட் கால் பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு கூட நீங்க கால் பண்ணுங்க. ப்ரோ கிட்ட வந்து என்ன டீடைல்ஸ் மத்தபடி எல்லாமே அவங்க சப்போர்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் இது இல்லாம 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. ஓகே, சோ எப்பவுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. நம்ம இது இல்லாம வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம். அதுல வந்து ஃபியூச்சர் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஹோட்டல் இல்ல அந்த மாதிரி பெருசா அதை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ஃப்ரண்ட்லயே ஒரு 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இந்த லேஅவுட்ல வச்சிருக்கோம். அதுல மேபி ஸ்கூல் ஆர் ஹோட்டலுக்கான ஒரு ப்ரொபோசல் இருக்கு. எது பெட்டரா எங்களுக்கு தோணுதோ அது கண்டிப்பா நாங்க டெவலப் பண்ணுவோம். டெவலப் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே, சைட்டுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கொடுக்குறீங்க. அது இப்போ ஒரு ஹோட்டலோ இல்ல ஒரு ஸ்கூலோ வருதுன்னா பின்னாடி இருக்கிற பிளாட்ஸ் எல்லாத்துக்கும் அது ஒரு அப்ரிசியேஷன் தான். பிளஸ் இது இல்லாம வந்து நம்ம சைட்டுக்கு வெளியிலேயே காலேஜஸ் எல்லாம் இருக்குன்றதுனால அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இன்னும் ஒரு 2-3 வருஷம் எல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நார்த் இந்தியால இருந்து வந்து இங்க வந்துருவாங்க. இங்கேயே வந்து மெடிக்கலுக்கு வந்து சீட் இல்ல. ஆக்சுவலா இங்க கம்ப்ளீட்டா மெடிக்கல் காலேஜ்ன்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க. அவங்க வெளியில இருந்து அங்க ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மட்டும் தான் ஹாஸ்டல்ல இருப்பாங்க. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் ஃபிஃப்த் இயர்லாம் வெளியில வந்துருவாங்க. சோ வெளியில வரும்போது நம்ம தாராளமா நம்ம சைட் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கு. ஒரு நீங்க பிஜி மாதிரியோ இல்லனா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தாராளமா வந்து உங்களுக்கு ரெண்டல் வந்து இப்ப தனி வீடா நீங்க கொடுத்தீங்கன்னா 7,000-8,000 தான். இதுவே நீங்க பிஜி கான்செப்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு வீட்ல 4 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க 10,000 வாங்கலாம். 40,000 உங்களுக்கு ரெண்டல் இன்கமே வந்து. சோ அது எந்த அளவுக்கு நம்ம வந்து பில் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்கம் கண்டிப்பா. சோ சென்னைக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய லட்சங்கள்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான வந்து பிஜி செட்டப்லாம் போட்டு வந்து. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ சென்னையில வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து நீங்க சென்னையில 3000 ரூபாய் கம்மி எங்கேயுமே லேண்ட் கிடையாது. 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 30 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த 30 லட்சத்துக்கு நீங்க தாராளமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500-4000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நாளைக்கு நீங்க அதுல பாதி நீங்க சேல் பண்ணிட்டு அப்ரிசியேஷன் ஆகும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்ல ரேட்டு போகும்போது பாதி வித்துட்டு பாதி நீங்க ரீடைன் பண்ணா கூட உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த விக்கிற அமௌண்ட்ல நீங்க பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பண்ணி அது நீங்க ரெண்டல் கொடுக்கலாம். இப்படிதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது டபுள் பண்றது எல்லாமே அப்படிதான் வந்து இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா ஒரு இடத்த வாங்குறோம். அது எப்படி நம்ம வந்து இன்கம் சோர்ஸா அதை நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம நிறைய வச்சிருக்கோம். அது ஒன்ஸ் கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்றப்போ நம்ம அந்த ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்து அதற்கு ரெவென்யூ வரதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி அதுல வீடு கட்டியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்பவே 2 பாயிண்ட் கிட்ட சூப்பரா நம்ம ப்ரோ சொல்லிட்டாரு. இன்னுமே நிறைய ஐடியாலாம் வச்சிருப்பாரு. டைரக்டா வாங்குங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல கனெக்டிவிட்டி ஆயிடுவீங்க. அப்ப தாராளமா நீங்க நிறைய டவுட் கேட்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லைஃபுக்கு அடுத்த கட்ட என்ன growth இதுல பண்ண முடியுன்றதுக்கு சூப்பரா நம்ம ஜி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தாலும் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்க. சோ அதுவும் எனக்கு ஃபியூச்சர் வர கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். சோ என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் யாராவது இந்த வீடியோ தற்செயலா பார்த்தா என்னோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க மக்களே. சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்த அடுத்து வாங்குறவங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். சோ சேனல் சைடுல இருந்து நாங்க ஒரு கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னதான் நீங்களும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நீங்களும் கமர்ஷியலா பண்றீங்கன்னு நினைப்பாங்க, நானும் கமர்ஷியலா பண்றோம்னு நினைப்பாங்க. பட் இதே
சேனல்ல இதே வீடியோவை வாங்கின கஸ்டமரும் பார்க்கலாம். அப்படி வாங்கின கஸ்டமர்ஸ் அது அவங்க என்ன பத்தி அவங்க சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சோ வாங்கினவங்க தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்க ஏதாவது क्वेश्चन கேட்கும்போது கீழே நீங்க ரிப்ளை பண்ணி கூட சப்போர்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த அளவுக்குமே இதெல்லாம் வந்து தைரியமா யார் சொல்லுவாங்கன்னா நியாயமா இருக்கிறவங்களால மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம ப்ரோ வந்து நியாயமா இருக்கிறதால மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே ப்ரோ, சைட் எல்லாமே பார்த்தாச்சு, முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீடைலுமே கலெக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தாராளமா வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்கேஸ் ஏதாவது இன்னும் கிளாரிபிகேஷன் வேணும் இல்ல ஏதாவது இன்னும் क्वेश्चंस இருக்குன்னா தாராளமா நீங்க அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட டைரக்ட் நம்பர் இருக்கு, எப்ப வேணாலும் கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களுக்கு எப்ப கால் பண்ணாலும் அவங்களுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம எப்பவுமே அவைலபிளா இருப்போம். ஸோ அதனால இந்த சேனல் பாக்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்றது என்னன்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ அப்படியே இருக்கும். கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் ஆகும் இந்த இடம். நம்பி வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுங்க, கிளியர் டைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க. 15ல இருந்து ஒரு 30 நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே மக்களே, வீடியோ பார்த்திருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்திருப்போம். ஓகே, சாட்டிஸ்ஃபைடா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Facebookல பாக்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.